தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா பழிவாங்கினாராம். அவரை எதற்காக பின்வரிசையில் அமர வைத்தார் என்பது குறித்த அரசியலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2011 டிசம்பரில் தமிழகத்தில் தானே புயல் கோர தாண்டவம் ஆடியது. அந்த சமயத்தில் ரஜினி, கமல் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் பலரும் நிவாரண உதவித்தொகையை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் நேரில் சந்தித்து வழங்கினர். ஆனால் விஜயோ புதுச்சேரி கடலூருக்கு நேரில் சென்று உதவிகளை வழங்கினார். கடலூர் மீனவர்களுக்கு மீன்பிடி படகுகளையும் நிவாரணப் பொருட்களையும் விஜய் வழங்கினார். இந்த நிகழ்வில் கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்ந்தது. விஜயின் 50வது படமான சுறா மிகப்பெரிய தோல்வி படமாக இருந்தாலும் விஜய் மீனவராக நடித்த காரணத்தினால் மீனவ மக்களிடத்தில் விஜயின் செல்வாக்கு அதிகரித்திருந்ததை அந்த கூட்டம் நிரூபித்தது. பொதுவாக எம்ஜிஆர் செல்லும் கூட்டங்களில் வயதான தாய்மார்கள் எம்ஜிஆரை முத்தமிடுவது போன்ற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். அதே போன்று கடலூர் கூட்டத்தில் விஜய்க்கு வயது முதிர்ந்த பாட்டி ஒருவர் முத்தமிடும் புகைப்படம் வைரலானது. விஜய் ரசிகர்கள் அந்த புகைப்படங்களை கொண்டு தலைவா வா, தலைமை ஏற்க வா என்பது போன்ற வாசகங்களை கொண்ட பேனர்களையும் போஸ்டர்களையும் தமிழகத்தின் சில இடங்களில் வைத்தது அதிமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. விஜயின் வேலாயுதம் படத்தின் இசை வெளியீட்டு விழா 2011ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்றது. அங்கும் எக்கச்சக்க கூட்டம் கூடியது. அதன் பின் 2012ஆம் ஆண்டு வெளியான நண்பன் படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது. இங்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடினர். இசை வெளியீட்டு விழா உள்ளிட்ட எந்த விழாவுக்கு விஜய் சென்றாலும் அங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கூட்டம் கூடுவது, குறிப்பாக பெண்கள் கூட்டம் கூடுவது ஜெயலலிதாவிற்கு பிடிக்காத விஷயமாக அமைந்தது. தமிழகத்தில் தாய்மார்கள் ஆதரவை அதிகம் பெற்ற கட்சி அதிமுக தான். அதே தாய்மார்கள் கூட்டம் விஜயை காண கூடுவதை ஜெயலலிதா விரும்பவில்லை. 2013ஆம் ஆண்டில் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் இந்திய சினிமா 100 என்ற பெயரில் பிரம்மாண்ட விழா ஒன்று நடைபெற்றது. அந்த விழாவிற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து உச்ச நட்சத்திரங்கள் வருகை தந்திருந்தனர். தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர்கள் அனைவருக்கும் முன் வரிசையில் நாற்காலிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களின் பெயர்கள் நாற்காலிகளில் ஒட்டப்பட்டிருந்தன. விஜயின் பெயர் மட்டும் எந்த ஒரு நாற்காலியிலும் ஒட்டப்படாததால் அவரை இப்பிரபலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பகுதியின் கடைசி வரிசையில் உள்ள இருக்கையில் அமர செய்தார்கள் விழா ஏற்பாட்டாளர்கள். விஜயின் நல்ல நண்பரான விக்ரம் தனக்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அங்கு அமராமல் விஜயின் அருகில் வந்து அமர்ந்தார். இதனை ஜெயலலிதா வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்ததாக குற்றம் சாட்டும் விஜய் ரசிகர்கள் விஜயின் அருகில் வந்து அமர்ந்த விக்ரமை இன்று வரை கொண்டாடி வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழ் திரையுலகில் சலசலப்பை ஏற்படுத்த விழாவின் அடுத்த நாளில் விஜய்க்கு முன் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அன்று ஜெயலலிதா விஜயை பின் வரிசையில் அமர்த்தி இருந்தாலும் தமிழக மக்கள் அவரை தங்களின் இதயத்திலேயே சிம்மாசனம் போட்டு அமர வைத்துள்ளனர்.